إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லாதவருடைய இருந்தாருடைய உலகால் பேரை கொண்டாடும் செய்தி அல்லாஹ்வின் சாதியும் சமாதானம் மற்றும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் இமாம்கள் இன்னும் நல்லடியாக அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மீது கடமையாக்கிய ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவுக்கு உரிய நேரத்திற்கு ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீது பல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையை திரும்பி நிலவிட்டுங்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை முதலாவது ஆரம்பம் செய்கிறேன். படைப்புகள் இருந்து கொண்டிருக்கு. இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கே அறிந்த ஞானத்திற்காக அவனுடைய ஹிக்மத்திற்காக படைத்திருக்கிறான். சிலவற்றுடைய காரண காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சிலபோது அல்லாஹ் தஆலா நமக்கு அதை பற்றி தெளிவுபடுத்தி இருப்பார். அதன் காரணமாக நாம் அறிந்திருப்போம். சிலபோது அல்லாஹ் அவற்றை பற்றி நமக்கு எதுவும் சொல்லி இருக்க மாட்டார் அல்லது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். எனவே நாம் அவைகளை குறித்து அறியாதவர்களாக இருப்போம். ஆனால் கூட அல்லாஹ் எதையும் காரணமின்றி படைக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பில் நிச்சயமாக நுட்பம் இருக்கும் என்பதைத்தான் ஒரு முழுமையின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்மை சூழ படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்கள் வாயிலாக அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை நாடி இருக்கிறான். சில அறிவுகளை அவை மூலமாக நமக்கு புகட்டுகிறான். சில பாடங்களை படிப்பினைகளை வழங்குகிறான். மனிதனை படைத்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலே முதல் கொலை நேருகிறது, மரணம். அப்போதுதான் மனிதன் மரணிக்கிறான். அந்த மரணத்திற்கு பிறகு மரணித்த உடலை என்ன செய்வது என்று அறியாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபபஅஸஹுல்லாஹு குராபன். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். எதற்காக இந்த காகம் அனுப்பப்பட்டது என்று சொன்னால், லிவாதி சௌஅத் அஹி, இறந்த தன்னுடைய சகோதரனின் உடல் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அந்த மனிதனுக்கு காட்டுவதற்காக. அப்படி ஒரு காகத்தின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா மரணித்த மனிதன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் பூமியில். அது பூமியை குழி தோண்டி அந்த குழியிலே அவனை போட்டு மூடிவிட்டு அடக்கம் செய்வதுதான் முறை என்கிற வழிமுறை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கொலை செய்த சகோதரன் சொல்கிறான், அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதில் குராப், நான் இந்த காகத்தை போன்று கூட இருப்பதற்கு தகுதியற்றவனாக ஆகிவிட்டேனே. அது போன்ற ஒரு அறிவுரை இடத்தில் இல்லையே என்று அந்த மனிதன் கை செய்யப்பட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டி இருக்கின்ற விஷயம். அதே போன்றுதான் நம்மை சூழ இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் நமக்கு நிறைய செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு செய்தி தான் தேனி என்கிற ஒரு படை. மிக அற்புதமான ஒரு படை. 1 to 6 வருடம் வரையில் இருந்தால் நம்முடைய ஆயுட்காலம் இருக்கும்.
அதுக்குள்ளே அந்த உயிரினம் மரணித்து விடும். ஏறத்தாழ 50 லட்சம் பூக்களை நுகர்ந்து அந்த பூக்களிலிருந்து அந்த தேனி என்ன செய்கிறது, அதற்கான உணவை தேடிக் கொள்கிறது. அந்த உணவுதான் நெக்டர், தேன் என்கிற பெயரில் அது அதனுடைய கூட்டுக்குள்ளே கழிவாக விட்டு செல்கிறது. தேனி என்பது கூட்டமா வாழுகின்ற ஒரு உயிரினம், அது தனியா வாழாது. ஒரு தேன் கூட்டுக்குள் ஒரு ராணி தேன், ஒரு ராணி தேனி, அதே போன்று அதனுடன் அதை சுற்றி வேலைக்கார தேனிகள், ஆண் தேனிகள், படையினரை சிப்பாய்கள் என்று பல வகையா அதை சுற்றிலும் ஒரு சமூகத்தை அது கட்டமைத்திருக்கும். இதுதான் தேனுடைய வாழ்க்கை முறை. இந்த தேனியை பொறுத்தவரையில் அதனுடைய உடல் அமைப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பறக்கின்ற உயிரினம். பறந்து விட்டுத்தான் அது அதனுடைய இலையை தேடிக்கொண்டிருக்கிறது, அதனுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய ரெக்கை, அதனுடைய சிறகுகள், அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரையில் அது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், பறப்பதற்கு தோதுவான அமைப்பில் அதனுடைய உடல் அமைப்பில் இல்லை. விமானம் பறக்கிறது, விமானம் பறப்பதற்கு என்ன தேவை? விமானத்துக்கு விங்ஸ் தேவை, அந்த ரெக்கை தேவை. அந்த ரெக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அதனுடைய கனம் எவ்வளோ, அதனுடைய நீளம் எவ்வளோ என்பதை எல்லாம் அளந்து அதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு அதற்கேற்ப அகலத்தையும் அதனுடைய நீளத்தையும் அமைத்துக் கொண்டு ரெக்கை அமைத்தால் மட்டும்தான் அதான் பேலன்ஸால் பறக்க முடியும். ஆனால் அப்படி பறப்பதற்கு தோதுவான டைனமிக் அமைப்பில் தேனிகள் இல்லை. இருந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். அதனாலதான் ஒரு வினாடிக்குள் அது 10,000 முறை அதனுடைய இறகுகளை அடித்துக் கொண்டே இருக்கு. அப்படி அடித்தால் மட்டும்தான் அந்த தேனியால் பறக்க முடியும். இப்படி அல்லாஹ் ஒரு அற்புதமாக, ஒரு மிகச்சிறிய ஒரு அற்பமான ஒரு உயிரினமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினத்திற்குள் நமக்கு பல அற்புதமான பாவங்களை, படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் நமக்கு சொன்னார்கள், மஸலுல் முஃமினி மஸலுன் நஹ்லா, மூமினுக்கு உதாரணம் தேனி. ஒரு மூமினுக்கான உதாரணம் யாரு? தேனி என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், லா தஅகுல் இல்லா தய்யிபா, தேனியை பொறுத்தவரை அது தூய்மையானதை தவிர சாப்பிடாது. வலா தமஉ இல்லா தய்யிபா, அது தூய்மையானதை தவிர வேறு எதையும் கழிக்காது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி முஹம்மத், அதே போன்று அதற்கு சில ஆபத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், இருள் அதற்கான ஆபத்து, மேகம் அதற்கான ஆபத்து, காற்று, புகை, தண்ணீர், இவையெல்லாம் தேனிக்கு இருந்து கொண்டிருக்கிற ஆபத்து. நமக்கெல்லாம் தெரியும், தேன் கூட்டை ஒருவர் கைப்பற்ற நினைத்தால் அவர் என்ன செய்யணும்? அந்த புகை போட்டு விடும். அந்த புகை ஸ்மெல் என்ன செய்வத விரட்டோட வைத்து விடும். அதே போன்றுதான் நெருப்பு. தேனி கட்டப்பட்டிருக்கின்ற அதனுடைய கூடுதல் சில நேரத்தில் பெரும் காற்றடிக்கிற போது அந்த மரத்திலிருந்து அப்படியே அது அறுந்து விழுந்து. அதே போன்றுதான் நீர், நீரில் முழுகினாலும் தேனீக்கள் உயிரிழக்க நேரிடும். அந்த கூடும் அதே போன்றுதான் அழிந்து விடும். இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க, இதே போன்றுதான் பூமிக்கு ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு அவருடைய அமலை விட்டு, அவருடைய செயல்களை விட்டு, லட்சியங்களை விட்டு அவரை தடுக்கக்கூடியதாக அலட்சியம் என்கிற இருள் அவனுக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சந்தேகம் என்கிற மேகங்கள் அவனுக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. குழப்பம் என்கிற காற்று அவனுக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹராம் என்கிற புகைமூட்டம் அவனுக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மனவீழ்ச்சி என்கிற நெருப்பு அவனுக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன இருக்கிறாங்க? இதை இமாம் அவர்கள் அந்த தேனியோடு ஒப்பிட்டு சொல்கிறார். நிதர்சனமான ஒப்பீடு.
அறிஞர்கள், அதாவது அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், தேனியை பொறுத்தவரையில் தூய்மையான பூக்களிலிருந்து மட்டும்தான் அது அதனுடைய தேனி உறிஞ்சும். அதற்கான உணவை எடுத்துக்கொள்ளும். அழுகி போன நாட்டம் எடுக்கின்ற எந்த செடிகளிலும் மலர்களிலும் அது அமரவே அமராது. அது தேடி செல்வதை எரிந்தால் தூய்மையானது எது இருக்கிறதோ அதை மட்டுமே அது தேடி செல்லும். தூய்மையானதை அது தேடி செல்லாது என்று எழுதினாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். அதை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அதனை உதாரணமாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே இந்த தேனி என்ற ஒரு படைப்பிற்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி நமக்கு சொல்வதற்காண்டி ஒரு அத்தியாயத்திலே அவை பற்றி பேசுகிறார். அந்த அத்தியாயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த அத்தியாயத்திற்கான பேரை என்ன வைக்கப்பட்டிருக்கு? அன்-நஹல், தேனி. சுப்ஹானல்லாஹ். தேனி என்பது ஒரு அத்தியாயத்துடைய பேர். அல்-குர்ஆனுடைய 16வது அத்தியாயமாக கொண்டிருக்கிற அந்த அத்தியாயத்திற்கான பேர் என்ன? சூரத்துன் நஹல். தேனி என்பது அத்தியாயத்துடைய பேர். எதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறார்? அதற்கு இந்த பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வின் படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் படைப்பில் மறைத்து வைத்திருக்கின்ற நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதில் இருந்து கொண்டிருக்கிற பாடங்களை படிப்பினைகளை அவர்கள் பெற வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு லட்சியத்தோடு அல்லாஹ் தஆலா இதை நமக்கு இப்படியான ஒரு பேரை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா அந்த அற்பமான உயிரினத்தை கூட அல்லாஹ் அதற்கு ஒரு சங்கை அளித்திருக்கிறார் என்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அந்த அத்தியாயத்தில், "அவ்ஹா ரப்புக இலன் நஹலி", உம்முடைய இரட்சகன் தேனிக்கு வஹி அளித்தான், உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். "அன்தஹலி மினல் ஜிபாலி புயூதா", நீ மலைகளில் உன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொள். வமினல் ஷஜரி, அதே போன்று மரங்களில் அமைத்துக் கொள். வமிமா யன்ஷூன், அதே போன்று உயர்ந்த கட்டிடங்களிலே உயர்ந்த இடங்களிலே உடைய வீடுகளை அமைத்துக் கொள். சும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி, பிறகு எல்லா கனிகளிலிருந்தும் நீ உன்னுடைய உணவை உண்டு கொள். ஃபஸ்லுகி சுபில ரப்பிக துல்லா, உன்னுடைய இரட்சகனின் பாதையை நீ செய், இலகுவான வழியில் பயணம் செய். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ் தஆலா தேனிக்கு சொல்லுகிற கட்டளை. எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இல்ஹாம் என்கிற அடிப்படையிலான உள்ளுணர்வு தரப்பட்டிருக்கு. நாம் நம்மை சுற்றி பார்க்கின்ற படைப்புகளை பலரையும் பார்த்து சில நேரத்தில் ஆச்சரியப்படுவோம், பிரமிப்படைவோம். எவ்வளவு அறிவா செய்யுது, எவ்வளவு சரியா செய்யுது. என்ன காரணம்? என்ன, அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு உள்ளுணர்வை தந்திருக்கிறார். அந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் அது செயல்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா வசனத்துல அவ்ஹா, வஹி அளித்தோம் என்று சொல்றான். வஹி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு மலாயிக்கா மூலமா வருகின்ற ஒரு இறைச்சி. அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த தேனிக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அந்த தேனியின் வயிற்றிலிருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், பலதர நிறங்களை உடையதாக உள்ளது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், மனிதர்களுக்கு அந்த பானத்திலே நிவாரணம் என்று ஒன்று இருக்கிறது, ஷிஃபா என்று ஒன்று இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதிலே பாடம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு படிப்பினை, இது ஒரு பாடம். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்ற எல்லா உயிர்களும் தன்னுடைய பசியை போக்குவதற்காக உண்ணுகிறது. உண்ட உணவு அதற்கு வெளியேறுகிற போது கனிவாக வெளியேறுகிறது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, இன்ன பிற விலங்குகளாக இருந்தாலும் சரி, அந்த கழிவுகள் எப்படிப்பட்டது? பெரும்பான்மையாக மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லை, அது அதற்கு பிரயோஜனம் இல்லாது. சொல்ல போனால் சிலவற்றை நாட்டம் எடுக்கக்கூடிய துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு அற்பமான உயிரினத்திலிருந்து வெளியேறுகின்ற, அவருடைய வயிற்றிலிருந்து வெளியேறுகிறது என்று சொன்னால் கனிவாக வெளியேறுகின்றவை, அது மனிதனுக்கு நோய் நிவாரணியாக கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவேதான் அல்லாஹ்வின் அவர்கள் இந்த தேனி, அதாவது அது உண்பது தூய்மையானது, வெளியேற்றுவது தூய்மையானது, எதிலே அசுத்தமில்லை. அப்படியான ஒரு பண்பை
யாருக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள்? பூமிக்கு காணப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு உயிரினத்தை பூமிகளுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தின் மூலமா நாம் என்ன பாடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் உண்ணுகின்ற உணவு தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உணவு என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ் தய்யிபுன் லா யக்பல் இல்லா தய்யிபா. மனிதர்களே, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் விரும்ப மாட்டான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு, வைன்னல்லாஹ் அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன். அல்லாஹ் தூதர்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ அதனையே அல்லாஹ் என்ன செய்றான்? முஃமின்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன கட்டளை? அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை இஸ்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. தூதர்களே, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். இது அல்லாஹ் தூதர்களுக்கு கட்டளை. இதே கட்டளை தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? முஃமின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வசனத்தை சூரத்துல் மூமினூனுடைய 51 வசனத்தை ஓதி காட்டிவிட்டு வேறொரு வசனத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்ற அந்த வசனத்தை என்ன செய்றாங்க? சூரத்துல் பக்ராவுடைய 122வது வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் நாம் உண்ணுகின்ற உணவு தூய்மையானதாக இருக்கும். அப்படியானால் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும், நம்முடைய உணவு தூய்மையானதாக இருக்கும். இன்றைக்கு அதிகமானவர்கள் நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை, எப்படி உணவு உண்ணுகிறோம் என்பதை பார்ப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று ஏத்தி அன்னாஸ் ஸமான் லா யுபான் மர்உ அன் ஹலாலி ஹாதா வ மின் ஹராமி. ஒரு காலம் மக்களுக்கு அன்றைக்கு மனிதர்கள் செய்ய மாட்டாங்க, தான் ஹலால் என்று உண்ணுகிறோமா ஹராம் என்று உண்ணுகிறோமா என்பதை பொருட்படுத்த மாட்டார்கள். எப்படியாவது என்னுடைய வயலை நிரப்பிக் கொண்டால் போதுமானது, என்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டால் போதுமானது, அது எல்லாம் எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அப்படியாக பூமியில் இருக்கக்கூடாது. தேடி கொப்பாக வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற அல்லாஹ்வின் தூதர்கள் இதைத்தான் நம்மிடத்தில் முதலாவது எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய உணவு தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஏமாற்றி மோசடி செய்து திருட்டுத்தனம் செய்து அல்லது பித்தலாட்டம் செய்து எந்த ஹராமை எந்த பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடுத்தார்களோ அப்படியான எந்த வழிமுறையும் இல்லாமல் தூய்மையான முறையில் நம்முடைய சம்பாதித்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் கட்டளை. அடுத்ததாக அதனிடந்து வெளியேறுகின்ற ஒன்றும் தூய்மையானது என்று சொன்னால் அதற்கு அதனுடைய கழிவு. நமக்கு கழிவு ஒருபோதும் தூய்மையா வெளியேறாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது இப்படித்தான் வெளியேற வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்திருக்கிறான், ஒரு நீதி வைத்திருக்கிறான். அதிலிருந்து வெளியேறுவது மனிதனுக்கு ஷிஃபா, நம்மளிருந்து வெளியேறது ஷிஃபால கிடையாது. அப்போ நம்மளிருந்து வெளியேற வேண்டியது எது என்று கேட்டால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு, அதற்கு ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கழிவை என்ன? அதனுடைய நாட்டம், நாம் பேசுகிற பேச்சுக்கள், நாம் சொல்லுகிற செய்திகள் நம்முடைய நாவிலிருந்து வெளியேறும். கழிவா வெளியேறுவது அல்ல. பாராயணம் நான் நல்லவற்றை சாப்பிட்டு நல்லவனா வாழுகின்ற ஒரு மனிதனாக இருந்தால் என்னுடைய நாவிலிருந்து வெளியேறுவது எப்படி இருக்கிறோ அது நல்லதாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல்யகுல் கைரா, அதை என்ன செய்யணும்? பேசினால் நல்லதை பேசணும். இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். நம் அல்லாஹ்வையும் மறுமையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒருவர் அவர் பேசினால் அவருடைய வாயிலிருந்து வெளியேற வேண்டிய வார்த்தை, அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கணும் சொன்னால் அது நல்லதா இருக்க வேண்டும், கேட்பதற்கு இனியதா இருக்க வேண்டும், அருவருக்கத்தக்கதா இருக்கக்கூடாது, தீயதா இருக்கக்கூடாது, சொன்னவருக்கே அவருடைய பாவம் வந்து சேரக்கூடிய விதத்தில் மோசமானதா அமைந்து விடக்கூடாது. அதையெல்லாம் இல்லாமல் தன்னுடைய நாவை அவர் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நூல். இதுல தேனி படைத்தரப்பை என்ன செஞ்சிருக்கிறார்? தேனி உண்பதை தூய்மையாக்கி அதனுடைய கழிவாக வெளியேறுகின்றவற்றை தூய்மையாக்கி இருக்கிறார். நம்மளை படைச்சரப்பை நம்மளுக்கு என்ன செய்யல? நம்மளிருந்து
வெளியேறுகின்ற கழிவை தூய்மையாக்கல, ஆனா நம்மளிடத்து வெளியேறக்கூடிய வார்த்தை அதை தூய்மையாக வைத்திருக்கும்படி நமக்கு கட்டளையிட்டது. உண்மை பேசுங்கள், நல்லதை பேசுங்கள், நீளமான விஷயங்களை பேசுங்கள், அநியாயமான வார்த்தைகளை பேசாதீர்கள், பொய்யை பேசாதீர்கள். இப்படியான கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த கட்டளை எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மூமின் அவருடைய புறத்தோற்றம் எப்படி அழகானதாக அமைத்துக் கொண்டிருக்கிறானோ, அவன் உண்ணுகின்ற உணவு எப்படி தூய்மையானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டளை அவனுக்கு விடப்பட்டு அதை அவன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறானோ, அதே போன்று அப்படி நாளிலிருந்து வெளியேறுகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லாமல், யாரையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் இல்லாமல், யாரையும் மனதையும் புண்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லாமல் நல்லவற்றையா நல்ல வார்த்தையிலே அவன் பேச வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதற்கு முடியாதவர்கள் சில பேர் இருப்பார்கள் இல்லையா? எனக்கு நல்லதெல்லாம் பேச தெரியாது, அப்படி எதிர்பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லது நான் இப்படியே பழகிவிட்டேன், எனக்கு நான் வளர்கிற போது சிறு வயதா இருக்கிற போது உபதேசிப்பதற்கு யாரும் இல்லை, எனவே நான் இப்படி பழகிவிட்டேன், இப்படி வளர்ந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவரும் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சொன்னாங்க, அவங்களோட இயேசு அப்படியா, அது முடியாதவர்களுக்கு என்ன செய், வாய் மூடிக்கொண்டு பேசாத, யாருக்கும் எதையும் பேசாத, மௌனியாக விடு, அது உனக்கு நல்லது. இதுதான் அல்லாஹ்வை மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முன்னணி பண்பா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்படி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை எதற்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ, என்ன தேனியை போன்று நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ, அதற்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்ற ஒவ்வொரு படைப்பிலும் நுட்பம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்கிற நாம், அந்த நுட்பங்கள் அவருக்கு பாரமா படிப்படையா அமைவதற்காக தரப்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்கிற நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க கடமைப்படும். நாம் பேசுகிற பேச்சுக்கள் நம்முடைய குடும்ப உறவுகளை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சகோதரர்களை அல்லது நம்முடைய பிள்ளைகளை யாரையும் காயப்படுத்துகின்ற விதத்தில் அமையக்கூடாது. நல்லதை பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட பதவியிலும் தகுதியிலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றவர்கள் சென்று நாம் எப்படி பவ்யமா பேசுகிறோமோ அதே பேச்சுதான் நம்ம யார்கிட்ட பேசுறோம், நம்மை விட கீழான நிலையில் இருக்கிறவர்கள் பேசுவோம். அதான் பூமியுடைய பண்பு. என்றால் பூமி என்பவன் இரட்டை பேச போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒருத்தட்ட போய் நல்ல விதமா பேசுறது, இன்னொருத்த நாராசமா பேசுறது என்கிற அந்த இரட்டை வேடம் என்பது ஒரு பூமிக்கு உகந்ததல்ல. எல்லா இடத்திலும் நல்லதை மட்டுமே பேசுவது, அதுதான் அவருக்குரிய பண்பு. அதற்காக அல்லாஹ்வின் அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அதே போன்று நாம் சொன்னோம், தேனி என்பது கூட்டான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு உயிரினம். கூட்டுமுறை ஜமாய் இந்த அளவுக்கு சொன்னால், அதற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டாலும் அந்த தேனீக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்டு அந்த ஆபத்தை தடுப்பதற்காக முயற்சி. ஒரு தேனி ஒருவரை கொட்டிவிட்டால் அதற்கு பின்னால் அதற்கு வாழ்வில்லை, அது வாழ முடியாது, செத்து போயிடும். கொடுக்கு உடனே போச்சுன்னா தேனி உயிர் வாழாது. ஒருவரை கொத்துகிறது என்று சொன்னால் அதனுடைய மரணத்தை சந்திக்கிறது. ஆனால் கூட அதற்காக எந்த தேனி முயற்சியாது. அதற்கு ஏற்படுகின்ற அதனுடைய சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற ஆபத்தை கண்டு அஞ்சி ஒதுங்கி விடாது. பாராயணம் செய்வோம், துணிச்சலாக உயிரை தியாகம் செய்வதற்கு ஜிஹாத் செய்வது அதனுடைய பண்பு. அல்லாஹ் அப்படித்தான் அந்த உயிரினத்தை அமைத்திருக்கிறார். இப்ப நமக்கு இருந்து கொண்டிருக்கிற பாருங்க படிப்பினை என்ன, ஒரு பூமியின் சத்தியத்திற்காக வாழ வேண்டும், சத்தியத்திற்காக மரணிக்க வேண்டும். சத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய தீன், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா, அதை வேறொரு செய்வது என்பதுதான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்காக வாழ்க்கை, அந்த லட்சியத்திற்காக மரணம். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஆபத்துகளை கண்டு புறம்போது காட்டி செல்லக்கூடாது. அதை எதிர்கொள்வதற்கு இந்த தேனிகளை போட்டு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், ஜமாத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதைத்தான் மூமினுக்கான உதாரணமா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான உதாரணமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உவமைகளும் உதாரணங்களும் கச்சிதமாக நாம் அதை எடுத்து பார்த்தவையால், சிந்தித்து பார்த்தவையால் ஆழமான பொருளையுடைய, ஆழமான கருத்துக்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் இருக்கிறார் மணிக்கணக்கில் அதற்கு வியாக்கியானங்களை, விளக்கங்களை சொல்வதற்கான இடமளிக்கக்கூடிய விதத்திலான வார்த்தை அமைப்பை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. கட்டிடம் என்றால் என்ன? அந்த கட்டிடத்திற்கு பல பாகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாகமும் என்ன செய்கிறது? இன்னொரு பகுதியை வலு சேர்க்கிறது. கட்டிடம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிலை கொள்ள முடியாது. ஒன்றை ஒன்று சாராமல் நிற்க முடியாது. ஒரு செவரை எழுப்பும்போது நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறோம்? ஒவ்வொரு செங்கல் இன்னொரு செங்கல் வேலை செய்யும். அப்படியே கோர்த்து வைக்கப்படும். எதற்காக? அப்படி வைத்து கட்டப்பட்டால் தான் அந்த செவர் அங்கே நிற்கும். எந்த செவருக்கும் சம்மதம் இல்லாமல் அப்படியே லைனா டாப்டு பார்த்தோம் அப்படி மேல செங்கலை அழைக்க வைக்கிறது. அதே மாதிரி பக்கத்துல அப்படியே அழைக்க வைக்கிறது. அப்படி அழைக்க வச்சு ஒரு செவரை கட்டினா அந்த செவரு நிலையில காத்தடிச்சு அந்த செவரு விழுந்துடும், நிக்காது. அப்படியா? அப்படி இல்லாம சொன்னாங்க கட்டிடத்தை போன்று என்ன சொன்னாங்க? இந்த ஹதீஸை சொல்லுகிற போது கட்டிடத்தில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலு சேர்க்கிறது, வலிமைப்படுத்துகிறது. ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சார்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு பகுதியும் ஒன்றை ஒன்று தாங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் கட்டிடம் என்பது உறுதியாக கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் சொன்னாங்க. அபூ ஸரஷல்லாஹு ஷப்பக பைன அஸாபி சொன்னாங்க. தன்னுடைய விரல்களை இப்படி இழுத்தாங்க, கோர்த்து காண்பித்தாங்க. இப்படி அது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. எப்படி வலுவூட்டுகிறது என்று சொன்னாங்க. இப்படி நம்ம இப்படி வச்சா அது பேலன்ஸ் இல்ல, இப்படி வச்சா அது ஸ்ட்ராங் ஆயிடும், கிரிப் ஆயிடும். அப்படித்தான் என்ன செய்யப்படுகிறது? கட்டிடத்தின் அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்படித்தான் ஒரு மூடி இருக்கிறது. இவ்வளவு அற்புதமான உதாரணம். அன்பானவர்களே, இந்த ஒரு நெறிமுறை, இந்த செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு புதுமையானதல்ல. நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம், அல்லது பல்லாயிரக்கணக்கான முறை இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கூட்டமைப்பான இந்த வாழ்க்கை, கூட்டுமுறையான வாழ்க்கை, நாம் இதை என்றைக்காவது கடைபிடித்திருக்கிறோமா என்று கேட்டால் அங்கேதான் நம்முடைய தோல்வி இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நிரூபணமாகும். நாமே தோற்று போகிறோம். நாமே எதிர்ப்புகளை சந்தித்து அதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு காரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லி இருக்கிற பண்புகளை நாம் இழந்து விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிற வழிகாட்டுதல்களை நாம் புறக்கணித்து விட்டோம். அதுதான் நம்முடைய தோல்விக்கான ஏக காரணம். வேற காரணம் இருக்கிறது. நாம சகோதரர்களா இல்ல, சகோதரத்துவ ஆட்சியை நாம் பின்பற்றுவதில்லை. நம்மிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் குடிமதித்துக் கொண்டிருக்கிறோம். யார் நாம் வீழ்கிறது என்று தினந்தோறும் நம்முடைய சிந்தனை என்ன? நம்மில் இருக்கக்கூடிய சகோதரர்களை எப்படி வீழ்த்துவது? பல்வேறு உதாரணங்கள் கொண்டிருக்கிறது. அது வியாபாரமா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதியா இருக்கலாம். எல்லாத்திலும் அடுத்தவரை வீழ்த்த வேண்டும், அதுவும் குறிப்பா நம்முடைய சகோதரர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருந்து இப்படியான எண்ணத்தினுடைய விளைவுதான் நாம் வாழ்க்கையில் நம்முடைய சமூக ரீதியாக நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். எதிர்ப்புகளை நாம் அதிகமாக எதிர்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மரணம் நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்வதில்லை, பின்பற்றுவதில்லை. எனவே அன்பானவர்களே, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற கூட்டு வாழ்க்கை, இஸ்லாம் எதெல்லாம் கூட்டு வாழ்க்கை சொல்லுகிறது? ஒரு நாளைக்கு நாம் 5 நேரம் தொழுகிறோம். அதாவது வீட்டில் தொழுவோமே. எதற்கு மஸ்ஜிது, எதற்கு கட்டிடம், எதற்கு அதற்கு ஒரு பொருளாதாரம் தேவையா? இஸ்லாம் சொல்வது கூட்டு வாழ்க்கை. எனவே நீங்கள் உங்களுடைய 5 நேர கடமையான தொழுகை கூட்டான முறையில் ஜமாத்தா மஸ்ஜித் தொழ வேண்டும். அதே போன்று ஏனைய கடமைகள் ரமலான் நோன்பு
ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்கு என்று அறிவிப்பு செய்து சமுதாயமாக உயர்த்த வேண்டும். அச்சுடைய கடமை உலகத்தின் இல்லத்தை நாடி மக்காவிற்கு வர வேண்டும். ஒரே இடத்தில், ஒரே நிலத்தில், ஒரே தோட்டத்தில், ஒரே குரலில் அவர்கள் அங்கே சங்கமிக்க வேண்டும். இப்படி எல்லா வழக்கங்களும் எதை நமக்கு சொல்லித் தருகிறது? கூட்டு வாழ்க்கை முறை. அவர்களுக்கு நாம் எப்படி வாழ்வோம் என்று சொன்னால் உதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூட்டு வாழ்க்கை முறைக்கு நம்ம தயாரில்லை. அப்படி நம்ம தயாராகணும் என்று சொன்னால் நம்மால் பலரையும் சாதிக்க முடியும். அப்படி ஒரு சாதனையை ஜீரோவிலிருந்து அல்லாஹ்வின் தொடங்கி வெற்றி கண்டிருக்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த அந்த சமூகம் எப்படிப்பட்டவர்கள்? அதற்கு முன்னதாக இஸ்லாமிய அறிந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து இஸ்லாமிய பண்புகளை கடைபிடித்து கூட்டான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து ஒரு தலைமைக்கு கீழாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களாக கேட்டால் நிச்சயமா இல்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கம் வந்ததற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தலைமை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை அதை தங்களுடைய உயிரின் மேலான விஷயங்கள் என்று அறிந்து கொண்டு அதை பின்பற்றுவதற்கு முன்வந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட வெற்றிகளை அடைந்து வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த சமுதாயம் வாழ வேண்டும். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பலருக்கும் தலைவர் இருக்க மாட்டார்கள், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் இருப்பார்கள். அப்படின்னு அர்த்தம், அரசியலா எனக்கு இவர் தலைவர், ஆன்மீகமா அவரு தலைவர். சரி, இது ரெண்டுமே விட்டு இன்னொரு ட்ராக் என்ன என்டர்டைன்மெண்ட், அதுக்கு இவர் தலைவர். இப்படிதான் அப்படி சமுதாயத்தில் இருக்கும். தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக மட்டமான ஒரு நிலை இந்த சமுதாயத்தில். இதையெல்லாம் எதை காட்டுகிறது கேட்டால், சமுதாயம் என்ன வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு தயாரில்லை, அல்லது அதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் உங்களுக்கு வரவில்லை என்பதை காட்டுகிறது. என்பாளர்களே, இது போன்ற நிலையிலிருந்து நாம் பேசுவோம். நமக்கு அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான பண்பை அதிலிருந்து பாடமாக படிக்க வேண்டும், தேனிலிருந்து பாடமாக படிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை ரசூல் அவர்கள் அந்த தேனிலிருந்து நமக்கு சொன்னார்கள். அது பிறருக்கு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம். அல்லாஹ் சொன்னார், அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுகின்ற பானம் என்பது எப்படிப்பட்டது? ஷிஃபாஉன் நாஸ், மனிதர்களுக்கு நிவாரணம். ஷிஃபா வயிற்று போக்கா, வயிற்று வலியா, அல்லது வேறு உபாதைகளா, எல்லாவற்றுக்குமே அதில் மருந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு அர்த்தம் அதில் இருந்து கொண்டிருக்கிற மருத்துவ பயன்கள் என்பது அது தனியாகவே பேசலாம். அந்த அளவுக்கு அதில் இருந்து கொண்டிருக்கிற உணவு இருக்கு. அப்படி ஒரு நோய் இருக்கிறோம், பிறருக்கு பயனுள்ளவராக இருக்கிறது. உங்களுடைய பண்பையில என்னை கொண்டு பிறருக்கு என்ன பயன்? நாம் இப்படி எப்படி பார்க்கிறோமா? நான் எதுக்கு ஒரு பயன் செய்யணும்? நான் ஏன் காரியத்தை பார்க்க போதாதா? ஏன் குடும்பத்தை பார்த்தா போதாதா? ஏன் செல்வத்தை பெருக்கிக் கொண்டால் போதாதா? என்ன செய்யணும்? சுயநலவாதியாக இருந்து சுயநலவாதம் அதான் நமக்கு அதிகமாக மிகைத்திருக்கிறது. எனக்கு என்ன கிடைக்கும்? சமுதாயத்திற்கு என்ன நன்மை? சமுதாயத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு என்ன நன்மை? என் சகோதரன் நல்லா இருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் அடைகிறேன் என்கிற மனநிலை இருக்கா? இல்ல, அதற்கு பொறாமைப்படுகிற மனநிலை தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹி வ அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்வின் அவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர் யாரு? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல். இந்த கேள்வி ரசூலுல்லாஹ்விடத்துல பலமுறை பலவிதமாக பலரும் கேட்டிருப்பார்கள். பலருக்கு பலவிதமான பதில்களை அல்லாஹ்வின் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன் நாஸ் இலல்லாஹி தஆலா அன்ஃபஉஹும் லின்னாஸ். மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் தெரியுமா? யார் பிற மக்களுக்கு அதிகம் பயனளிக்கிறாரோ, யாரை கொண்டு அடுத்தவங்க பயன்படுறாங்களோ அவங்கதான் யாரு? அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே, நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாறாதே. அல்லாஹ்வை நம்ம நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நேசிக்கின்ற செயல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மாலான உதவிகளை, உபகாரங்களை எல்லோருக்கும் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், எளியவர்களுக்கு செய்ய வேண்டும். சமுதாயத்திற்கு தேவையான உதவிகளை
அதையெல்லாம் நாம் செய்வதற்கு என்ன செய்யணும், முன்வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வஹப்புல் அமாலி இல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்று ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னாங்க. சுரூருன் துத்ஹிலு அலா முஸ்லிமின், முஸ்லிமிடத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். முஸ்லிமுக்கு இருக்கிறோம் சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஒரு முஸ்லிம் நம்மிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் அல்லாஹ் அந்த அமலை பொருந்திக் கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆக இப்படி எல்லாம் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கை தேவையை போட்டு அமைத்துக் கொள்கிறோம், பிறருக்கு கைவந்த வகையில் அமைத்துக் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அவருடைய நேசத்திற்கும் உரித்தான வகையில் அமைத்துக் கொள்கிறோம். அப்படியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை முறை நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருவதோடு அவருடைய உதவியை பெற்றுத் தருவதோடு இந்த உலகில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறையாக அமையும். அதை தாண்டி மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளும் நேசமும் அவருடைய கருணையும் கிடைத்து சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவதற்கான உயர்ந்த ஒரு தகுதியை நமக்கு பெற்றுத் தரும். அப்படிப்பட்ட உயர்வான தகுதியை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை முதலாவது நிறைவு செய்கிறேன். அக்குல் கௌலி ஹதா அஸ்தக்ஃபிரு லக்கும் வஸ்தக்ஃபிரு லிசாயில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் தூய்மையானவற்றை உண்ண வேண்டும், தூய்மையான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த ஹதீஸுடைய இறுதியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனை உதாரணமாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் இருக்கிறார், புழுதி படைந்த காலோடு பரட்ட தலையோடு நடந்து கொண்டிருக்கிறான். பிறகு என்ன செய்கிறார், அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தின் காரணமா அல்லாஹ்விடத்தில் அவன் கையேறுகிறான். யார் என்று அவன் சொன்னார், உதவி கரத்தை நீட்டுகிறான் அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மத்அமு ஹராமுன் வ மஷ்ரபு ஹராமுன் வ மல்பஸு ஹராமுன் வ குதி பிஹராம். அவன் உண்ட உணவு ஹராம், அவன் பருகிய நீர் ஹராம், அவன் உடுத்திருக்கிற ஆடை ஹராம், அவன் ஹராமின் மூலமாக தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற போது அவனுடைய பிரார்த்தனைக்கு எங்கிருந்து பதில் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம் உண்ணுகிற உணவு, நாம் உடுத்துகிற உடை, நாம் பருகின்ற நீர், நம்முடைய வாழ்க்கை முறை ஹராமானதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவி கிடைக்காது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் நாம் எதற்காக வேண்டி இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் உதவி கிடைப்பதற்காக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்திற்குரிய முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் அவனுக்கு கட்டுப்பட்ட நிலையாக நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கும், மரணிக்கின்ற போது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே என்று நம்மை மலாயிக்காக்கள் அழைப்பதற்குரிய முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். ரஹ்மான் அனைவருக்குரிய தௌஃபீக்கை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு பேசுகிறேன். இன்னமா யகுனு இஸ்ஸார் வைத்தது துர்பாவுக்கும் ஃபஷார் முன்கர் வல் பஈ அவுதுக்கும் லஅன்னக்கும் ததக்கரூன் வ ذكر الله أكبر والله يرزقكم ويرزقكم.